Exercise 2.7, problem 1. ப்ராப்ளத்தில் subdivision 1, 2, 3, 4, 5, 6, 7 இதில் வந்து சீக்வன்சஸ் கொடுத்துருக்கு. இந்த சீக்வன்சஸில் எதெல்லாம் சீக்வன்ஸ் வந்து ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். சப்டிவிஷன் 1ல கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து 3, 9, 27, 81 எக்ஸெட்ரா. இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதுறேன். T1 ஈக்குவல் டு 3, செகண்ட் டேர்ம் T2 ஈக்குவல் டு 9, தேர்ட் டேர்ம் T3 ஈக்குவல் டு 27, ஃபோர்த் டேர்ம் T4 ஈக்குவல் டு 81. ஒரு சீக்வன்ஸ் வந்து ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கணும்னா கண்டிஷன் வந்து சக்சஸிவ் டேர்ம்ஸோட ரேஷியோ ஈக்குவலா இருக்கணும். ஸோ இங்க சக்சஸிவ் டேர்ம்ஸோட ரேஷியோ கண்டுபிடிப்போம். T2 by T1 ஈக்குவல் டு T2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன் 9 by T1 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன் 3. 9 3 கேன்சல் பண்றேன். ஸோ T2 by T1 இஸ் ஈக்குவல் டு 3. அடுத்தது T3 by T2 ஈக்குவல் டு T3 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன் 27 டிவைடட் பை T2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன் 9. 27 9 கேன்சல் பண்றேன். ஸோ T3 by T2 ஈக்குவல் டு 3. அடுத்த T4 by T3 ஈக்குவல் டு T4 ஓட வேல்யூ 81, T3 ஓட வேல்யூ 27. 81 27 கேன்சல் பண்றேன். T4 by T3 is equal to 3. இப்போ இங்க வந்து T2 by T1 equal to 3, T3 by T2 equal to 3, T4 by T3 equal to 3. So successive terms ஓட ratio equal இருக்கு. T2 by T1 equal to T3 by T2 equal to T4 by T3. So equal இருக்கு. Therefore the ratios between the successive terms are equal. Therefore, the sequence 3, 9, 27, 81, etc. is a geometric progression. At the subdivision 2ல கொடுத்திருக்க sequence வந்து 4, 44, 444, 4444, etc. இந்த சீக்வன்ஸ் வந்து ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்குதான்னு வெரிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதுறேன் T1 ஈக்குவல் டு 4, செகண்ட் டேர்ம் எழுதுறேன் T2 ஈக்குவல் டு 44, T3 ஈக்குவல் டு 444, T4 ஈக்குவல் டு 4444. ஒரு சீக்வன்ஸ் வந்து ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கணும்னா அதோட சக்சஸிவ் டேர்ம்ஸோட ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்கணும். இப்போ நம்ம சக்சஸிவ் டேர்ம்ஸோட ரேஷியோ கண்டுபிடிப்போம். T2 by T1 ஈக்குவல் டு T2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன் 44 by T1 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன் 4. 44 by 4, 44 4 கேன்சல் பண்றேன் ஈக்குவல் டு 11. ஸோ T2 by T1 இஸ் 11. அடுத்தது T3 by T2 equal to T3 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். T3 வந்து 444 divided by T2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன் 44, 444 44 கேன்சல் பண்றேன் 111 by 11. So T3 by T2 is 111 by 11. அடுத்த T4 by T3 equal to T4 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன் 4444 divided by T3 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன் 444. 4444 444 கேன்சல் பண்றேன். ஸோ 1111 divided by 111. ஸோ T2 by T1 ஓட வேல்யூ 11, T3 by T2 ஓட வேல்யூ 111 by 11, T4 by T3 ஓட வேல்யூ 1111 by 111. So இங்க வந்து T2 by T1, T3 by T2,
T4 by T3 எல்லாம் unequal இருக்கு. So ratios between successive terms are not equal. Therefore, the given sequence 4, 44, 444, 4444, etc. is not a geometric progression. Subdivision 3 ல கொடுத்திருக்க sequence வந்து 0.5, 0.05, 0.005, etc. So இந்த sequence வந்து geometric progressionல இருக்குதான்னு verify பண்ணணும். So ஒரு sequence வந்து geometric progressionல இருக்கணும்னா கண்டிஷன் வந்து அதோட successive termsோட ratios வந்து ஈக்குவலா இருக்கணும். So இங்க successive termsோட ரேஷியோவை கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதுறேன். இந்த சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம் T1 equal to 0.5 equal to 0.5 5 by 10 எழுதலாம். அடுத்த T2 equal to 0.05 0.05 5 by 100 எழுதலாம். அடுத்த T3 equal to 0.005 0.005 5 by 1000 எழுதலாம். சக்சஸிவ் டேர்ம்ஸோட ரேஷியோ கண்டுபிடிப்போம். T2 by T1 equal to T2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன். T2 ஓட வேல்யூ வந்து 5 by 100 divided by T1 ஓட வேல்யூ 5 by 10 equal to 5 by 100 into 10 by 5. 5 cancel ஆகுது. 10 100 cancel பண்றேன். So T2 by T1 is equal to 1 by 10. அடுத்த T3 by T2 கண்டுபிடிப்போம். T3 by T2 equal to T3 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன். T3 வந்து 5 by 1000 divided by T2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன். T2 வந்து 5 by 100 equal to 5 by 1000 into 100 by 5. 5 cancel பண்றேன். அடுத்த 100 1000 cancel பண்றேன். So T3 by T2 equal to 1 by 10. இங்க வந்து T2 by T1 equal to 1 by 10. T3 by T2 equal to 1 by 10. Therefore, T2 by T1 equal to T3 by T2. Therefore, ratio between the successive terms are equal. Therefore, the given sequence 0.5, 0.05, 0.005, etc. is a geometric progression. Subdivision 4. Subdivision 4 ல கொடுத்திருக்க sequence 1 by 3, 1 by 6, 1 by 12, etc. இந்த sequence வந்து geometric progressionல இருக்குதான்னு verify பண்ணணும். First இந்த sequenceோட first term எழுதுறேன். T1 equal to 1 by 3. Second term எழுதுறேன். T2 equal to 1 by 6. Third term எழுதுறேன். T3 equal to 1 by 12. So இந்த sequenceோட successive termsோட ரேஷியோவை கண்டுபிடிப்போம். T2 by T1 equal to T2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன் 1 by 6 divided by T1 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன் 1 by 3 equal to 1 by 6 into 3 by 1. 3 6 cancel பண்றேன். So equal to 1 by 2. அடுத்தது T3 by T2 equal to T3 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன் 1 by 12 divided by T2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன் 1 by 6 equal to 1 by 12 into 6 by 1. 6 12 cancel பண்றேன். So equal to 1 by 2. இங்க வந்து T2 by T1 equal to 1 by 2. T3 by T2 equal to 1 by 2. ஒரு சீக்வன்ஸ் வந்து ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கணும்னா அந்த சீக்வன்ஸோட சக்சஸிவ் டேர்ம்ஸோட ரேஷியோ ஈக்குவலா இருக்கணும். நமக்கு இங்க தந்திருக்கக்கூடிய சீக்வன்ஸோட சக்சஸிவ் டேர்ம்ஸோட ரேஷியோ ஈக்குவலா இருக்குது. T2 by T1 equal to T3 by T2. Therefore, the ratios between the successive terms are equal. Therefore, the sequence 1 by 3, 1 by 6, 1 by 12, etc. is a geometric progression. Subdivision 5. Subdivision 5 ல கொடுத்திருக்க sequence வந்து
1, minus 5, 25, minus 125, etc. The given sequence order, first term எழுதுறேன் T1 equal to 1. Second term T2 equal to minus 5. Third term T3 equal to 25. Fourth term T4 equal to minus 125. ஒரு சீக்வன்ஸ் வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கணும்னா கண்டிஷன் வந்து அதோட சக்சஸிவ் டேர்ம்ஸோட ரேஷியோ ஈக்குவலா இருக்கணும். நமக்கு கிவன் சீக்வன்ஸோட சக்சஸிவ் டேர்ம்ஸோட ரேஷியோ கண்டுபிடிப்போம். T2 by T1 equal to T2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ற -5 divided by T1 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ற 1 equal to -5. அடுத்து T3 by T2 equal to T3 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ற 25 divided by T2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ற -5. 25 by -5, 25 5 cancel பண்றேன். So equal to -5. T4 by T3 equal to T4 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன் -125 divided by T3 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன் 25. 125 25 cancel பண்றேன். So equal to -5. So T2 by T1 equal to -5. T3 by T2 equal to -5. T4 by T3 equal to -5. So T2 by T1 equal to T3 by T2 equal to T4 by T3. So given sequence order, successive terms order ratios equal. So the sequence 1, -5, 25, -125, etc. is a geometric progression. Subdivision 6. Subdivision 6ல கொடுத்திருக்க சீக்வன்ஸ் வந்து 120, 60, 30, 18, etc. இந்த சீக்வன்ஸ் வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்குதான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல the given சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதுறேன். T1 equal to 120, T2 equal to 60, T3 equal to 30, T4 equal to 18. ஒரு சீக்வன்ஸ் வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கணும்னா கண்டிஷன் அதோட சக்சஸிவ் டேர்ம்ஸோட ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்கணும். நம்ம கிவன் சீக்வன்ஸோட சக்சஸிவ் டேர்ம்ஸோட ரேஷியோ கண்டுபிடிப்போம். T2 by T1 equal to T2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன் 60 divided by T1 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன் 120. 60யும் 120யும் கேன்சல் பண்றேன் equal to 1/2. அடுத்த T3 by T2 equal to T3 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன் 30 divided by T2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன் 60. 30யும் 60யும் கேன்சல் பண்றேன் equal to 1/2. அடுத்த T4 by T3 equal to T4 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன் 18 divided by T3 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன் 30. 18யும் 30யும் கேன்சல் பண்றேன் equal to 9/15. T2 by T1 equal to 1/2. T3 by T2 equal to 1/2. T4 by T3 equal to 9/15. So இங்க வந்து T2 by T1 equal to T3 by T2 not equal to T4 by T3. T3 by T2 on T4 by T3 are not equal. So the given sequence la successive terms order ratios are not equal. So the given sequence 120, 60, 30, 18 is not a geometric progression. Subdivision 7. Subdivision 7ல கொடுத்திருக்க சீக்வன்ஸ் வந்து 16, 4, 1, 1/4, etc. The given sequence வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்குதான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து given sequenceோட ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதுறேன். T1 equal to 16, T2 equal to 4, T3 equal to 1, T4 equal to 1/4. ஒரு சீக்வன்ஸ் வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கணும்னா கண்டிஷன் அதோட சக்சஸிவ் டேர்ம்ஸோட ரேஷியோ ஈக்குவலா இருக்கணும். நமக்கு கிவன் சீக்வன்ஸோட சக்சஸிவ் டேர்ம்ஸோட ரேஷியோ கண்டுபிடிப்போம். T2 by
T1 equal to T2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன் 4 by T1 ஓட வேல்யூ 16. 4 and 16 கேன்சல் பண்றேன் equal to 1 by 4. அடுத்த T3 by T2 equal to T3 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன் 1 divided by T2 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன் 4. So T3 by T2 is equal to 1 by 4. T4 by T3 equal to T4 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன் 1 by 4 divided by T3 ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன் 1. 1 by 4 divided by 1 equal to 1 by 4. இங்க வந்து T2 by T1 1 by 4, T3 by T2 1 by 4, T4 by T3 1 by 4. So T2 by T1 equal to T3 by T2 equal to T4 by T3. So கொடுத்திருக்க சீக்வன்ஸோட சக்சஸிவ் டேர்ம்ஸோட ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்குது. அதனால given sequence 16, 4, 1, 1 by 4 etc. is a GP.